வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. 2025ஆம் ஆண்டில் 24 நாட்கள் அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகி உள்ளன. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் 24 நாட்களுக்கு அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஜனவரி 14, 15, 16 ஆகிய நாட்களில் பொங்கல் விடுமுறை. அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, விஜயதசமி ஆகியவை ஒரே நாளில் வருகின்றன. 2025ஆம் ஆண்டு அனைத்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அரசு விடுமுறை நாட்கள் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகி உள்ளன. 150 ரன்களுக்கு சுருண்ட இந்திய அணி. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக அறிமுக வீரர் நிதிஷ் ரெட்டி 41 ரன்கள் அடித்தார். ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக ஹேசல்வுட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். திருவண்ணாமலை அருகே விபத்து, 3 பள்ளி மாணவர்கள் மரணம். வேட்டவலம் அருகே நேற்று மோட்டார் சைக்கிளில் சென்ற ஆவூர் நகராட்சியில் முத்துலிங்கம் வயது 17, ராமன் வயது 17, ஜெகதீஷ் வயது 17 3 பள்ளி மாணவர்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்று எதிரில் உள்ள அரச மரத்தில் மோதி மூவரும் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜொமேட்டோ கொடுக்கும் டீல். ஜொமேட்டோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக பணியாற்ற அந்த நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. 1 வருடத்திற்கு ஊதியம் கிடையாது. வேலைக்கு செல்பவர்கள் முன்பணமாக ரூபாய் 20 லட்சம் கொடுக்க வேண்டும். 1 வருடத்திற்கு பின் ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சம் ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3வது பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவாக உருவாகியிருக்கும் பட்டாபிராம் டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 5.57 லட்சம் சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஐடி வளாகத்தின் வாயிலாக 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 640 உயர்ந்தது. கிராமுக்கு ரூபாய் 80 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 7225க்கும், பவுனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 57,800க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 2320 உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விளையாட்டுச் செய்திகள். இந்தியா பேட்டிங். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா பேட்டிங் தேர்வு. முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்பதால் பும்ரா அணியை வழிநடத்துவார். ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில் அறிமுகம். மின்சார ரயில்கள் ரத்து. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் இன்று முதல் 28 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 14 ரயில்கள், தாம்பரம் கடற்கரை இடையே 14 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இரு மார்க்கங்களிலும் 28 ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 200 ரயில்கள் இயக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளன.